நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கேங் ஃபுல்லா பசங்க மட்டும் தான் சார். ஸோ 10 பசங்க, நான் ஒரு பொண்ணு. ஆ. அடேங்கப்பா 11 பேருன்னு ஒரு கேங் சார் ஆ. நாங்க. ஏரியா பசங்கங்கும்போது அந்த ஏரியா ஃபுல்லா சுத்துறது, சைக்கிள்ல ரேஸ் விடுறது, அந்த மாதிரியே பார்த்துட்டு என்ன பொண்ணாவே பார்க்கறத நிறுத்திட்டாங்க. என்ன சொல்றது? பையன் தான் அப்டின்னே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு கெத்து. நான் வந்து பசங்க கிட்டயும் பேசக்கூடாது. அவங்களும் பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது. 11 பேர் இருந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்க மேல யார் மேலயும் காதல் இல்லையா? அவங்களுக்கும் 90ஸ் கிட்ஸா தானே இல்ல இருந்திருப்பாங்க. சார். சீ. அதுங்களெல்லாம் பார்த்து எப்படி சார்? அவங்களெல்லாம் பார்த்து ஒண்ணும் வரல. அவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை பொறந்துருச்சு. இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா உங்க செட்டு பசங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. சார் ஒரு மாரி கெத்தா இருக்கும் சார். இந்த கேங் கிட்ட இருக்கிற பசங்க கிட்ட பொண்ணுங்க அப்ரோச்சே பண்ண முடியாது. அவங்க செம்மையான கேங்கு. அவங்க எது பேசினாலும் கரெக்ட்டா தான் பேசுவாங்க. ஏன்னா பொண்ணுங்க கிட்டலாம் பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு ஓ! சார். பேசிக்கா பொண்ணுங்கள்ட்ட பேசாதவங்க டிசிப்ளின்ட் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆமா டைட்டில் சார். அது வச்சிருக்காங்க. வந்து எங்களுக்கு ஒரு கெத்து.